அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புலங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சரணாகதியால் சாதிக்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். சரணாகதியால் சாதிக்கும் நேரம். இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம், சரண்டரிங் கான்செப்ட் வேணும். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மனநிலை இருக்கிறப்ப தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் நன்மை கிடைக்கும். ஏன்னா 5க்குரியவன் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பு. இவர் கோணத்திலேயே இருக்கார், ஆனால் உச்சமாக இருக்கிறார். அதுதான் பெருசு. சூப்பர். சாதிக்க முடியும், நினச்சதை முடிக்க முடியும். அதுக்கு அவன் அருள் வேண்டும். அதுனா சரண்டர் ஆகிடணும். அவர் கரெக்டாக தான் வேலை பார்ப்பார். நம்ம புத்தியை வச்சு தான் கெடுத்துக்குவோம். உங்களுக்கு 2, 5 கூடையவன் புத்திக்குரியவன். அவன் உச்சமாகிறப்ப நீங்கள் ஒரு அப்பா டக்கர் மாதிரி ஊனி யோசிச்சுட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா வம்பு. உங்களுக்கு முழு சுபரான அந்த குரு உச்சமாகிறது மிகவும் சிறப்பு. 9ஆம் இடத்துல உச்சமாகிறது மிக மிக சிறப்பு. அதனால் சாதித்து காட்டுவீர்கள். சரணாகதியால் தான். நீங்கள் ஒரு ஆளுன்னு காட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். ஒரு நாள் தான், அப்புறம் 7ஆம் இடம் போயிடுவார். 6ஆம் இடத்தில் ஆட்சியாகிறப்ப தேவையற்ற தைரியம், குருட்டு தைரியம், ஏதாவது பகை விரோதம்னாலும் கண்டுக்காமல் செஞ்சு சிக்கலில் மாட்டுறது அப்படிலாம் பண்ணுவார். இப்போ 7ஆம் இடம் போகிறப்ப மற்றவங்க சூழல்லாம் டென்ஷனை ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்படுற மாதிரி தான் இருக்கும். அவங்கள நம்பி தான் செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். அதனால தான் சரண்டரிங் கான்செப்ட்டுங்கிற. நீங்கள் ஒரு ஆளுன்னு மோடு முட்டித்தனமாக பெட்டுக்கு திட்டுக்குன்னு தேல் இல்லை, நீங்கள் கொட்டுற மாதிரி கொட்டுனீங்கன்னாக்கா ஆபத்து. 9ல் உள்ள குரு அப்படி ஒரு நன்மையை கொடுக்கறத நீங்களே கெடுத்துருவீங்க. ஏன்னா செவ்வாய் பார்த்து அதுக்கு ஒரு பங்கத்தை, பகை விரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுவார். ஏன்னா பாவிகள் பார்க்குற இடத்த கெடுப்பாங்க. 7ஆம் இடத்துல உட்காந்து அங்கே அது கடுமையான செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். எடுத்தேன் கவுத்தேன்னு உங்களையும் பிகவ் பண்ண வைக்கும். அதற்கேற்ற சூழலை, நட்புக்களை, பார்ட்னரை கொடுத்து விடும். ஜாக்கிரதை. ஆனால் குரு பார்வை இருக்கிறது, உச்ச பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும். அது பிரச்சனை வராமல் இருக்க சரண்டர் ஆகிட்டிங்கன்னா சூப்பர். 3ஆம் இடத்தையும் பார்க்குற உங்கள் முயற்சிகள் சூப்பராக நினச்சதை விட நல்லபடியாக பேரை கொடுக்குற மாதிரி, தனத்தை கொடுக்குற மாதிரி, அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அண்டு உங்கள் புத்தியும் குழந்தைகளும் மிகவும் ஒரு உற்சாகமாக, உங்கள் புத்தி எப்படி ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் லெவலுக்கு மீறி அதான் ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. உங்கள் லெவலை தாண்டி வித்தியாசமாலாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறப்ப, நல்லது நடக்கிறப்ப அந்த ஒரு இது வரும். ஆனால் 5ல் சனி பகவான் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. புத்தியில் மந்தத்தை, டல்லை, பொதுவிலே நீங்கள் அது மாதிரி ஆள் தான். இஷ்டத்துக்கு படுத்து இஷ்டத்துக்கு எந்திரிக்கிற ஆள். இப்போ 5ல் இந்த சனி பகவான் இருக்கிறப்ப அவன் 3 கூடையவன், 3, 4 கூடையவன். முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானத்துக்கு அதிபதி, ஆஸ் வெல் அஸ் வித்தை, சொத்துக்கும் அதிபதி. அவன் 5ல் உட்காந்து அதன் வழியாலாம் ஒரு டல்லு, பிரச்சனை, முயற்சிகளில் பார்த்துக்குவோம் செய்வோன்னு அப்படியே தள்ளி போடுறது, அண்டு வித்தை திறமையில் நம்மளால் முடியுமான்லாம் பயப்படுறது, அதெல்லாம் கிடையாது. சூழல் வந்துருச்சு, அவர் பார்த்துக்குவார், நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டு செய்கிறத செஞ்சிடணும். அப்போ தான் சாதிக்க முடியும். ஆச்சரியமான இது இருக்கும். செவ்வாய் அப்படி ஒரு டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி சூழல் கொடுத்தாலும் இந்த மெடிடேஷன் உங்களை காப்பாற்றும். அண்டு 10 கூடையவன் 8ல் போய் மறைகிறான் அந்த சூரியன். அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. வேலை தொழில் ரீதியாக ஏதாவது என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி, ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர், ஒரு பயம், இதெல்லாம் இருக்கும். எதிர்பாராதது நடக்கிற மாதிரிலாம் ஒரு இது வரும். வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்லாம் பயம் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்லும். மெடிடேட் பண்ணால் தான் இந்த சரணாகதி கிடைக்கும்.
நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படவே படக்கூடாது. நீங்கள் பதட்டப்பட்டால் தான் சிக்கல் வரும். ஏன்னா 8-11 கூடயும் ஆட்சியாகத்தான் இருக்கிறார். அப்போ மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், நிபுணத்துவமும் வெளிப்படும். நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏப்பா நான் இந்த மாதிரிலாம் ரிசல்ட் வரும், பாசிட்டிவாக வரும்னு நினைக்கல, நான் ஏதோ ஒரு பயத்தில் செஞ்சேன், பரவாயில்லப்பா சூப்பர் கடவுள் இருக்காருன்னு. அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 22/6/2026 அப்புறம் 9ஆம் இடம் வரார். அங்கே மெடிடேட் பண்ணுறதுல குளறுபடி பண்ணுவார். மெடிடேஷனை விட்டுறாதீங்க. ஏன்னா அவர் 22/6 அப்புறம் ஒரு 8 நாளில் வக்ரமும் பெறார். செய்வீங்க, அப்புறம் செய்ய மாட்டீங்க, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாத நேரத்தில் வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல். ஏன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு படுத்து இஷ்டத்துக்கு தூங்கி எந்திரிக்கிறாள் இல்லையா, திடீர்னு மெடிடேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரை நாள் ஆக்குவீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 hour 1 hour அப்படிலாம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8-11 கூடையவன் 9ஆம் இடம் வர்றப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வக்ரம் பெறப்ப அதை பண்ண விட மாட்டார். 30/6/2026 அன்று வக்ரம் பெறார். அடுத்து 5-7 அப்போ அவர் அஸ்தங்கதமாகிறார். அப்போ கூட்டாளிகள், பங்குதாரர்கள், அதுவும் உங்களை விட பெரியவர்கள், அவங்கள்ட்டெல்லாம் ஒரு சரண்டரிங் கான்செப்டை வச்சுட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக லாபம் இருக்கும். அவங்களால எந்த கெடுதலோ எதிர்பாராத இழப்புகளோ மாற்றங்களோ சிக்கல்களோ வராது. அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 7/7/2026 அன்று அந்த ரிவர்ஸில், ஏன்னா 30/6 வக்ரம் பெறார் இல்லைங்களா, அப்படியே ரிவர்ஸில் பயணித்து கொண்டிருந்தவர் பின்னோக்கி அப்படி பயணித்து கொண்டிருந்தவர் மீண்டும் அதை மிதுனத்தில் ஆட்சியாக வருகிறார். ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். பங்குதாரர்கள் வழியாக நினைத்து பார்த்திராத பெரிய அளவுக்கு லாபங்களை, நன்மைகளை, தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட், ஆதரவு, வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அங்கே தான் ப்ராப்ளம். நான் சனி பகவானும் அப்படி பண்ண விட மாட்டார். 4ல் உள்ள அந்த ராகு கேதுவும் கடுமையாக ஓடணும், உழைக்கணும், சும்மா கிடைக்காது. புதிய புதிய இதெல்லாம் கற்றுக்கணும், புதிய புதிய விஷயங்கள், புதிய புதிய நபர்கள் அவங்க வழியாலாம் கற்றுக்கணும், ஓடணும், உழைக்கணும். 10ல் உள்ள கேது வேலை செயல்படுறதுல ஒரு குழப்பம், தொழில் ரீதியாக ஒரு விரக்தி, ஆராய்ச்சி, தேவையற்ற ஆராய்ச்சி பண்ணி சிக்கல் வராமல் இருக்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது யோகி போல், ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. இந்த சுக்கிரனும் 7-12 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக தான் திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இந்த சுக்கிரன் 5-7 வரைக்குமே 9ஆம் இடத்துல இருக்கார். மற்றவங்க வழியாக நன்மை தான் இருக்கும். செலவுகள் விரயம் வந்தாலும் அதில் ஒரு ஜாலி, ஒரு திருப்தி இருக்கும். அடுத்து அவர் 10ஆம் இடம் போகிறார் 5-7க்கு அப்புறம் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு. அப்போ மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. என்ன கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அலைச்சல் அதெல்லாம் கூட அவர் கொடுப்பார். இருந்தாலும் கேது அங்கே இருக்கிறது, அவரோட போய் இந்த சுக்கிரன் இணைவது, நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி எதிர்பாலினர் வகையில் சிக்கல் வரும். காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசியாக வர்றதால நீங்கள் தான் டேஞ்சர் பார்ட்டி. ஏன்னா 8ங்கிறப்ப 8 ஆயுள், தாம்பத்தியத்துக்கும் லிங்க் ஆகும். அவன் கேது சுக்கிரன் அங்கே இணைந்திருப்பது, சுக்கிரன் கலத்திரக்காரகன், ஆண்னா பெண்ணை குறிக்கும், பெண்ணை ஆணை குறிக்கும். கேதுவோட இணைகிறப்ப அதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டீங்கன்னா வம்பு. அழியா பழிய, அவமரியாதைய, அந்தஸ்து மரியாதையை குலைத்து கொள்வது போல செயல்களை செஞ்சிருவீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்தெல்லாம் விலகிடுவீங்க. என்னதான் அழகு கவர்ச்சி காட்டி யாராவது உங்களை கெடுக்க நினைத்தாலும் நடக்காது. இல்லாட்டி மரியாதை குறைவு ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து 8ல் போய் மறைகிறார். 10லேயும் இந்த 7 கூடையவன் 12 கூடையவன் கேதுவோட இணைகிறப்ப நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரி, அழியா பழியை ஏற்படுத்திக்கிற மாதிரி, நல்ல பார்ட்னரை இழக்கிற மாதிரி இப்படிலாம் சூழல் வரும். ஜாக்கிரதை. மெடிடேட் பண்ணிக்கங்க. உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். நல்ல திசாபுத்தினாலும் அந்த மாதிரி சூழலில் ஏதோ தவறு நடந்தாலும் தப்பிச்சிருவீங்க. கெட்ட திசாபுத்தினா டோட்டலாக வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் சரண்டரிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியம்.
சரண்டரிங் கான்செப்ட் எப்போ வரும்? மெடிடேட் பண்ணால் தான் வரும். மெடிடேட் பண்ணிங்கன்னா அழகாக சூழலுக்கு ஏற்றபடி யாரும் அழகு கவர்ச்சி காட்டினாலும் அங்கே அவங்கள்ட்ட சரண்டர் ஆக மாட்டீங்க. அந்த சூப்பர் பவர்கிட்ட சரண்டர் ஆகிறப்ப அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது, அலட்சியப்படுத்துவீங்க. இந்த செக்ஸுங்கிறது மனசுக்குரியது, உடலுக்குரியது கூட அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மெடிடேட் பண்ணால் அது தெரியும். அந்த 10ல் உள்ள கேது அப்படி ஒரு யோகி ஞானி போல் அவங்கள மாற்றுவார். ஒரு அதில் ஆராய்ச்சின்னா பாசிட்டிவாக, அதாவது பல எதிர்பாலினர்களோட சிக்கல்கள் இல்லாமல் அந்த செக்ஸ் ரிலேட்டடாக அந்த எதிர்பாலினர் வகையில் என்னென்ன மாதிரி மனசு உடம்பு பாதிக்கப்படுது, எதெல்லாம் அதுக்கு காரணிகளாக இருக்குது, இப்படி போயிடும். அப்போ ஒரு யோகி ஞானி போல் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க. ஆச்சரியமான ரிசல்ட் வரும். 17/7/2026 வரைக்குமே 8ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறது கொஞ்சம் சுமார். வேலை தொழில் ரீதியாக பயம் குழப்பம் இருக்கும். அவர் அடுத்து 9ஆம் இடம் வர்றப்போ ஓரளவு நன்மையாகும். ஆனால் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சி பிஹேவ் பண்ணிங்கன்னா 17/7 அப்புறம் அது பாதகத்தை சிக்கல்களை ஏற்படுத்தும். தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள், பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள் வழியாலாம் சில சிக்கல்களை பாதகங்களை நீங்களே வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். ரொம்ப அடமண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது. ரொம்ப உங்கள் மனசுக்கு கரெக்டு நியாயங்கிறது அப்படியே பெரிய சீர்தூக்கி அப்படியே அடித்து பேசுவேன், அடித்து செயல்படுவேன் அப்படின்லாம் செய்ய வேண்டாம். சரண்டரிங் இதில் சூழலுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி போயிடுங்க. அது மெடிடேட் பண்ணால் வந்துடும். நல்லதை ஏற்றுக்கிறது, அல்லாததை தவிர்த்து கொள்ளும்படி மனநிலை வந்துடும். இந்த சுக்கிரன் 5/7 அப்புறம் அவர் 9லேருந்து 10ஆம் இடம் வர்றப்ப மற்றவங்க ஒழிய நன்மை நடக்கிற மாதிரி போயிடுமோ ஒழிய நான் சொன்ன இந்த கெடுதல்கள்லாம் வராது. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.